இப்போ சைக்காலஜில சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக மொழிகள் யாவற்றுக்கும் பொதுவாக சில பண்புகள் உள்ளன என்று கூறியவர் சோம்ஸ்கி. அடுத்ததா, மனவெழுச்சி வெளிப்பாடு சமுதாயத்துக்கு சமுதாயம் வேறுபடுகிறது என்று கூறியவர் மார்க்ரெட் மீட். அடுத்தது, மனவெழுச்சி என்பது நுண்ணறிவில் அடங்கியவை என குறிப்பிட்டவர் பீனே. அடுத்ததா, நுண்ணறிவை வளரும் மரத்திற்கு ஒப்பிட்டவர்கள் சிரில் பர்ட் மற்றும் வேர்ன். அடுத்ததா, சைமன் நுண்ணறிவு அளவுகோல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1911. ஆளுமை வரையறையில் யாருடைய கொள்கை மிகவும் சிறந்ததாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆல்போர்ட்டோட கொள்கை தான் மிகவும் சிறந்ததாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்ததா, ஒருவர் நடத்தை பிறழ்ச்சிகள் எதுவுமின்றி பிறரோடு இணைந்து வாழும் தன்னிணக்கமே மனநலம் என மனநலத்தை பற்றி குறிப்பிட்டவர் மார்கன். அடுத்ததா, உயர் அறிவாண்மை குழந்தைகளின் திறமைகளை பற்றி கூறியவர் கார்ல் ரோஜர்ஸ். அடுத்ததா, முழுமை காட்சி கோட்பாடு எப்போது உதயமானது அப்படின்னா 1917. தேங்க்யூ.